ஏன்னா எனக்கு இது கை வந்த கலை. ஆக்சுவலா வந்து ப்ரொமோஷன் கொடுத்து தேர்ட் ஒன்ல உட்கார வச்சிட்டாங்க. லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஆக்சுவலா இப்போ நாங்கள் ஸ்னோ மொபைல் போறது கிளம்புறோம். இவ்வளவு நேரம் ரூம்ல சும்மா தான் இருந்தேன். ஆனா எப்போ எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் கிளம்புறது தான் பிடிக்கும். இன்னும் ஜஸ்ட் 5 minutes தான் இருக்கு. கீழே போனோம். இவருக்கு இதான் வேலை. இந்த ரெண்டல் ஜாக்கெட் இருக்குல்ல, நாங்க வாடகைக்கு வாங்கினோமே, அதை இப்பதான் வந்துட்டு ஃபுல்லா போட்டு நான் வந்து போறேன். நேத்து வந்துட்டு நான் கிராசரி ஸ்டோருக்கு போனேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes வெளியே போனேன். பட் வந்து அப்ப எனக்கு ஓகே. பட் இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டின்னு பண்றப்போ நம்ம ஸ்னோல வந்து ரொம்ப அதிக நேரம் இருப்போம். அதுவும் சும்மா இருப்போம். அதுவும் நடந்து போனது, இது உட்கார்ந்து இருப்போமா, அதனால வந்துட்டு இது எவ்வளவு தாங்க போகுது என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம நேரா ஸ்னோ மொபைல் போலாம். கிளம்பாம இருக்க 5 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப தெரியும். என்ன பசி. ஒருத்தன் வந்து என்னை டென்ஷன் பண்ணி சீக்கிரம் வந்து சாப்பிட கூட விடாம கூட்டு வந்தான். ஆனா இன்னும் வண்டி வரல. அங்க இருக்கிற வண்டி, அது நம்ம வண்டி கிடையாது. இல்ல, அந்த அக்கா இன்னும் என்ன சொல்லுச்சு, அந்த வண்டி வந்து ஆன் த வேன்னு சொன்னாங்க. 2 minutes அவேன்னு சொன்னாங்க. 2 minutesல வந்துருவாங்க. ஒருவேளை வரேன்னா கல் பண்றேன்னு சொன்னாங்க. அப்பனா அது இன்னும் வரலன்னு சொன்னாங்க அர்த்தம். ஃபோன் பண்றேன் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தான் பண்றான். நான் சொன்னேன் அங்க வெளியே நிக்காருன்னு. இல்லன்னு டைலாக் அடிச்சா அவதான் கார் அடிச்சிருக்காரு. இப்ப அதெல்லாம் எங்க ஏற போறோம். நீ ஜேம்ஸ் போண்டு தான். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டும் இதுவும் சேர்த்த மாதிரி ஃபுல் சூட்டு. இது வந்து அழுக்காறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் மாத்திக்கிறோம். சக்திக்கு வந்து ரொம்ப மொடா தண்ணிக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்து எனக்கு எம்மு வேண்டாம், எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சைன் வாங்கிக்கிட்டாங்க. நாங்க பொறுப்புலடா, ஒழுங்கா ஓட்டுக்கடான்ட்டு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்க. Thank you very much. Thank you. All right. இந்த நேச்சர் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மரத்தோட குச்சியில கூட அவ்வளவு ஸ்னோ உட்கார்ந்துருக்கு. அப்படியே ஒயிட் கலர் மரம் மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் நடந்து வந்தா சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. இடமே பார்க்க ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. இங்கே ஸ்னோ மொபைல் ஓட்டிட்டு போறோம் அப்படின்றது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க ஸ்னோவை, அப்படியே சும்மா அப்படியே சால்ட் அது மாதிரிதான் இருக்கு. ஐயோ குளிருது. மரக்கட்டையா பாரு இப்படி இருக்கு. ஐயோ அழகா இருக்குல்ல, வச்ச மரக்கட்டை. எஸ், இதான் எங்களோட ஸ்னோ மொபைல். அந்த வச்சிருக்காங்க மொத்தமா. நம்ம போய் இன்ஃபர்மேஷனை கவனிப்போம், போதான் ஓட்ட முடியும். Be really careful with it because it's super sensitive. So snowmobile will start going forward. With the next person, how he drives or she drives, you have time to. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நானே ஓட்டுறேன். ஏன்னா எனக்கு இது கை வந்த கலை. உங்க என்ட்ரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். இதான் வந்து வாய் ஓர பேசக்கூடாது நினைக்கிறேன். நானே சொல்லிக்கிட்டு நானே ஓட்டினதுக்கு அப்புறம் பேசணும். சரி, ஓகே. நாங்க வந்து ட்வின் ரைடு தான் போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஓட்டுவேன், செகண்ட் ஹாஃப் வந்து சக்தி ஓட்ட போறாங்க. நல்லா பல்கியா இருக்கு. நல்லா ஏகே ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். பாத்தியா, இதுக்கு வந்து ஏகே தான் வராரு. விஜய் காணோம். விஜயண்ணாவை காணோம். என்ன தனியரசே ஆமையா மாறின தருணம் இது. எனக்கு வந்து அஜித் எல்லாம் பிடிக்கும். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பிடிக்காது. நான் என்ன பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. இப்ப நான் ஏகேன்னு சொன்னேன், உங்களுக்கு பொறுக்கலையே. சரி வாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப மெல்ல அழுத்தணும் போல. லைட்டா வந்துட்டு அழுத்தினாலே வந்து ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. எல்லாருமே டெட் ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். 11ல தான் போறோம். வண்டியை திருப்புறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏன்னா இது ஸ்லைடு தானே, ஃப்ரண்ட்ல வீலே கிடையாது. ஃப்ரண்ட்ல ஸ்லைடு தான் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட வேற செஞ்சிடும் போல. ஸோ அவங்க பாருங்க, அவங்க போய் அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்க.
ஸோ அவர் போய் இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு குயிக்கான ஒரு டேர்னு, ஸோ அது வந்து எடுத்துருக்கிறது கஷ்டம்தான். அதனால அவங்களுக்கு இப்போ ரிவர்ஸ்ல போறாங்க. பாத்தீங்களா, நம்ம வந்து கொஞ்சம் கவனமா தான் போகணும் போல. ஆக்சுவலா நாங்க ரொம்ப க்ளோஸரா வந்துட்டோமா, அவங்கள ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களை கொஞ்சம் பின்னாடி போக சொன்னாங்க. எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண தெரியாது, அவர் சொல்லி தரல. அதனால நீ இறங்கி ஓரமா நில்லுமான்னு சொன்னாரு. நான் உள்ளே போயிட்டேன். போலாமா? இல்ல கரெக்டா நான் பார்த்தேன், நான் தூக்கி விட்டு தான் ரிவர்ஸ் சத்தம் கேட்குதுன்னு பாக்குறேன். ரிவர்ஸ்ல போயிருந்தாலும் நான் அப்படியே நின்று பிரேக் போட்டு அப்படி மாசம் திரும்பி வந்திருப்பேன். புடிங்கிருப்ப போட மாசாவா இங்க எப்படி திரும்ப மாசம் இல்ல மாசா பின்னாடி போதே இல்ல இங்க மாசா திரும்ப இங்க பாரு எவ்வளவு தூரம் பள்ளமா இருக்கு. பள்ளம் இல்ல அவ்வளவு பனி இருக்கு. இங்க பாரு இங்கெல்லாம் எவ்வளவு ஓட்டையா இருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்த. இது மணி 4 சொன்ன நம்புற மாதிரியா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இருட்ட போது இப்பவே. ஆனா இது வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருந்தாதான் நல்லா தெரியும். ஆனா இப்ப ஸ்னோ இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் லைட் எஃபெக்ட் இருந்துட்டே தான் இருக்கும். ஈவன் தான் கொஞ்சம் நல்லா வால்ற லைட் கம்மியானாலும் இந்த ஸ்னோவே வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு எங்களை வந்து 2வது வண்டியில உட்கார வச்சாங்க. அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்குறேன். Thank you very much sir. Come on, this This one one. over here. Doesn't Okay. really matter. சாரி, ப்ரமோஷன் கொடுத்து 3rd ஒன்ல உட்கார வச்சிட்டாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கொஞ்சம் இனஃப் டைம் வேணுமா. ஏன்னா 2வதா இருக்கிறதுனால நம்மளையும் சேர்த்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்காக நாங்க வெயிட் பண்றோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் லேக் ஆகி தான் வரா. இதே மாதிரி தான் வந்துட்டு ராத்திமரஸ்ல வந்து எனக்கு நடந்தது. ஸோ நான் வந்து 2022ல ஸ்காட்லாண்ட்ல இருக்கும்போது ராத்திமரஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நான் சோலோ ட்ரிப் போனேன். அப்போ நான் வந்து சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணேன். அதில் வந்துட்டு ஒன்று தான் ஜிப்லைன் அண்ட் குவாட் பைக்கிங், ரெண்டுமே வந்து பண்ணேன். குவாட் பைக்கிங் வந்து அதே என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அப்படின்னா என்ன கூட தெரியாது. எனக்கு தெரியும் 4 சக்கர வண்டின்ட்டு. நான் சரி நம்ம ஸ்கூட்டியே ஓட்டுவோம்ல, இது வந்து 4 பேர் வேற, எப்படி கீழே விடுறதுக்குலாம் சான்ஸ் இல்லை, சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ரொம்ப ரக்கடா இருக்கும். ரூட்லாம் வந்துட்டு பயங்கர பாறையும் பல்லுமா. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு குட்டி ஆறு, அந்த ஆறு வழியெல்லாம் ஓட்டிட்டு போனோம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து தனியா வேற போயிட்டேன். சக்தியெல்லாம் இப்போ ஊருக்கு வரல, என் கூட வரல. நான் மட்டும் போனேன். எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இப்போ எப்படி லாஸ்ட்ல வரா, அதே மாதிரி தான் அந்த ட்ரிப்பு ஃபுல்லா நானும் லாஸ்ட்ல வந்தேன். எல்லாரும் எனக்காக நின்று போயிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஈவென்ச்சுவலி ஒரு நாள் நம்ம வந்து பெட்டர் ஆகும்ல. அதே மாதிரி குரோயேஷியால வந்து நாங்க ஓட்டினப்போ கொஞ்சம் இன்னும் அடுத்த டைம், அதான் 2nd டைம் நான் ஓட்டினேன். கொஞ்சம் பழக்கம் இருந்தது. இது வந்து 3rd டைம். இதுவும் குவாட் பைக் மாதிரியே தான் இருக்கு. இப்போ வந்து அவர் சொல்லிட்டு போனாரு நல்லா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்துட்டு ரொம்ப ப்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் நான் அவ்வளோ பயந்தேன். இனிமேல் குவாட் பைக்கை லைஃப்ல வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். அதுக்கு மீறியும் வந்து நமக்கு பண்ணணும்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணா ஈவென்ச்சுவலி வி கெட் பெட்டர். ஓகே. ஸோ ஹாட் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேப் ஜூஸே அப்படியே சூடு பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. சாக்லேட் குக்கீஸ் வேற கொடுக்குறாங்களா. Is there a chance to see Northern Lights today? Yeah, of course it's chance to see, but not yet probably, but later. Yeah, later. Yeah, tonight we are booked for Northern Lights tour with you guys. All right. There is a couple. Nice. Actually night வந்துட்டு Northern Lights tour இருக்கு. அது வந்து நேத்து கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு மூவ் பண்ணிட்டாங்க, ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அது எப்படியாவது பார்க்கணும்னு இருக்கு எனக்கு. தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இப்ப சக்தி ஓட்ட போறாங்க. ஏற்கனவே குரோயேஷியால ஒரு இடத்துல போய் சொறி நின்னாங்க. அதனால தலைவர் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் தான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா சக்தி வந்து பிராக்டிஸ் பண்ண நல்லா ஓட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இவங்களால வந்து மத்தவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து ரொம்ப இருக்கும். அதனால ட்ரை பண்றதுக்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் இன்னைக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஓட்டுங்க, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ஏறி உட்கார வச்சிருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல, அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு. ஜெய் மகிழ்மதி. கைடு என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவரோட வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வண்டியை வந்துட்டு அவர் ஓட்டிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டு வர போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள அவங்க போகணும்ல. அதனால எல்லாருமே வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க வந்துட்டு பொறுமை இழந்து நானும் ஒரு ரவுண்டு போறேன் அதுக்குள்ள அப்படின்னு போனாங்க. அவங்க வந்து அப்படியே சாயிற மாதிரி போயிட்டாங்க. தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? அதனால இப்ப அவங்க அமைதியா வந்து முன்னாடி நின்ட்டாங்க. இங்க பாருங்க,
காலு எவ்வளவு தூரம் உள்ள போயிடுச்சுன்னு. நல்லா கொஞ்ச நேரம் விளையாடவாது செய்யலாம். வரக்கூடாவா? லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? போர் அடிக்குது, என்ன பண்றது தெரியல. அம்மா எந்திரிக்க முடியல. அம்மா ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பண்ணாதானே. இங்க பாருங்க, நல்லா இருந்த ஸ்னோவை. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். ஸோ ஒரு வழியாக ஸ்னோமொபைல் டூர் முடிஞ்சிருச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இவங்களோடவே தான் நார்த்தன் லைட்ஸ் டூரும் போகிறோம். அதுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களை கூப்பிட்டு வர டிரைவர் பாவம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு. ஏன்னா இது வந்து அவங்களோட ஆஃபீஸ். இவன் எங்களை ஹோட்டலில் பிக்கப் பண்ணால் கூட இந்த ஆஃபீஸ் வந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ட்ரெஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்கல்ல. எங்களை கூப்பிட போன டிரைவர் வந்து இப்போ இங்கே வந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நார்த்தன் லைட்ஸ் டூர் வீடியோ வந்து எங்களோட சீரீஸில் அடுத்து வரும். ஸோ எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து எங்களோட சேனலில் வீடியோஸ் வரும், அப்லோட் பண்ணுறோம். ஃபின்லாண்ட் சீரீஸை நீங்கள் இதுதான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு எபிசோட் 1 இருந்து பாருங்க. ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். மேக் ட்ராவல் ஈஸிக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.